இப்போ வரைக்கும் நார்மல் பேண்ட் தான் நீங்கள் தைச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் மாற்றி செமி பட்டியெல்லாம் தைக்கலாமா? ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் 48 வருது. 48 4ஆல் வகுக்கும்போது 12ஆம் நம்பர் வருது. 12 தான் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸு. ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, நம்மளோட சீட்டோட சுற்றளவு. பேட்டர்ன் பேப்பரில் ஒரு 8 இன்ச் வரைக்கும் முன்பக்கம் மடக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 12ஆம் நம்பர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காட்டியிருக்கிற மாதிரி கரெக்டாக 12ஆம் நம்பரில் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போது இதிலையே மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம கிராச் லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். கிராச் லெங்க்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கிராச்சோட லெங்க்த்து பை 2 2ஆல் வகுத்து வரக்கூடிய நம்பர் 14ஆம் நம்பர். இப்போ 14ஆம் நம்பரில் 6ஆம் நம்பரை நம்ம எதுக்கு மைனஸ் பண்ணுறோம்? அது வந்து இடுப்பு பக்கத்தில் உடைய வேஸ்ட் பேண்டு. ஓகே, இப்போது 12லேருந்து கீழே பார்த்து 8 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கிராச்சில் உள்ள கர்வ் லைன் வரைகிறதுக்காக ஒரு 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு வந்து அடல்ட் எல்லாத்துக்குமே 2.5 இன்ச்சு ஓகே. சின்ன பிள்ளைங்களுக்குனா வேரியேஷன் வரும். இது நார்மலாக ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே 2.5 இன்ச்சு ஓகே. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அதை ஒரு கர்வ் ஸ்கேல் வச்சு அதை அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நார்மல் பேண்ட்டாக இருக்கட்டும், செமி பட்டியாலாவாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு சுருக்கு வச்சு கேதர்ஸ் பிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக கேதர்ஸ்க்காக 8 இன்ச்சு இதில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெட்டீரியல்னு பார்க்கும்போது அதில் எவ்வளோ பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருதோ அது எல்லாத்தையுமே இந்த கேதர்ஸ்க்காக விட்டுக்கலாம். இப்போ இதில் எனக்கு 8 இன்ச்சு தான் வருது. இதை கிளாத்தில் நம்ம வைக்கும்போது பேட்டர்ன் வைக்கும்போது கொஞ்சமாக வேஸ்ட் பேண்டுக்கு கீழ்ப்பக்கம் உள்ள பீஸ் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால வேஸ்ட் பேண்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள 35 நம்பர் மட்டும் மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் கேதர்ஸுக்கு மேலேயும் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுக்கலாம். சைடில் கிராச்சுக்கும் சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச்சு தான். ஆனால் கிராச்சுக்கு கீழே ஆங்கிள் வரைக்கும் எவ்வளோனா 1 இன்ச்சு லெங்க்த்தில் விடணும். இதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அதே துணியில் அப்படியே மடித்து வைக்கணுன்னா ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் விட்டால் போதும். அப்படி இல்லை, இப்போது சிலர் வந்து டாப்பில் உள்ள கிளாத் எடுத்து பேண்ட்டில் கீழே வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்கலாம். இப்போது மேலே உள்ள வேஸ்ட் பேண்டுக்கு வரலாம். வேஸ்ட் பேண்ட் வந்து அதே போல் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸு 12 நம்பர் மார்க் பண்ணிக்கணும். இப்போது மேலே அந்த கீழ்ப்பக்கம் வித் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இதில் ஒரு பக்கம் ஆன் ஃபோல்டு மடக்கி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே இடுப்பு பக்கம் எப்படின்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2.5 இன்ச்சு பீஸில் நம்ம மடக்கி தைச்சி உள்ள நாடாவும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அல்லது எலாஸ்டிக்காகவும் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே பேட்டர்ன் போட்டு வச்சுருந்ததுனால உங்களுக்கு 1 பை 1 சொல்ல முடியலை. இப்போ எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டர்ன் ஷீட்டை சுடிதார் கிளாத்துக்கு மேலே எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இதுதான் அந்த சுடிதார் மெட்டீரியல். நம்ம தைக்க போகிற பேண்ட்டு இந்த கிறிஸ் கிராஸில் இருக்குல்ல, இந்த ஜிக்ஸாக் டிசைன் தான் பேண்ட்டு. ஸோ இந்த பேண்ட்டை உள்பக்கமாக எடுத்து மாற்றி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணும்போது அதோட மார்க்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்பக்கமாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஆன் ஃபோல்டுனா மடக்கி வச்சுருக்கிறது, இன்னொரு பக்கம் ஓப்பனில் உள்ள பீஸ் இருக்கும். அதில் கீழ்ப்பக்கத்தில் இருந்தே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி மேல் பக்கம் வேஸ்ட் பேண்ட்லாம் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பின் பண்ணாமல் விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வராது. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அப்படி பண்ணுறோம். இப்போது இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கிராச்சில் வந்து எனக்கு பீஸ் வந்து கம்மியாக இருக்குது, கிளாத்து கம்மியாக இருக்குது. அதனால் அதில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து எப்படி வச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் கரெக்டாக பின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்லாம் கொஞ்சம் தானே இருக்குது, இதை வந்து சேர்த்து வச்சே தைச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக உள்ள கிளாத் விட்டுக்கலாம் அப்படின்னு நாமளாகவே கெஸ் பண்ணி செய்தோன்னா அது வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்ம எடுக்கிற பேட்டர்னை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறவங்க பண்ணுற மாதிரி நம்ம வந்து எக்ஸஸாக பீஸ் வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பேட்டர்ன்லேயே ஆல்ரெடி சீம்லாம் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிராச்சுக்கும் நான் எக்ஸஸாக பீஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஆங்கிளில் நான் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தான் மடக்கி தைப்பேன். அதுக்காக எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கார்பன் ஷீட்டு. இது நிறைய கலரில் கிடைக்குது. எல்லோ கலர், ஒயிட் கலர் மட்டும் நான் இப்போ ஒரு கேலண்டர் அட்டையில் ஒட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே வச்சு இந்த பேட்டர்ன் ஷீட்டோட கிளாத்தையும் வச்சு மார்க் பண்ண போகிறோம். அப்போ அந்த கார்பன் ஷீட்டில் உள்ளது இந்த வீல் பட்டு அதில் கரெக்டாக டாட் டாட்டாக தெரியும். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஒயிட் கலர் வச்சுருந்தோன்னா தெரியாது. அதனால் எல்லோ கலர் வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இதே போல் எல்லா பக்கமும் எல்லா சீமையும் நம்ம வந்து இதே போல் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் முடிச்சாச்சு. அந்த பேட்டர்ன் ஷீட்டை தனியாக கலத்திட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இதே போல் கட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு ரெடி ஆயாச்சு. பாபினில் நூல் சுற்றணும். அதுக்கப்புறம் மிஷினில் நூல் அப்ளை பண்ணணும். ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுடிதார் தைக்கிறதுக்கு, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெலாம் சொல்லி தருவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பேண்ட் பேட்டர்ன் கட் பண்ணி தைக்கிறத ரொம்ப ஸ்லோவாகவே காமிச்சிருக்கிறேன். அதே போல் புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மெதுவாகவே வீடியோவை ப்ளே பண்ணியிருக்கிறேன். அப்படி ஏதாச்சும் புரியலை, டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேஸ்ட் பேண்டை ஜாயின் பண்ணிக்கலாமா? வேஸ்ட் பேண்டில் ஒரு பக்கம் மடக்கி இருக்கும், இன்னொரு பக்கம் ஓப்பனில் இருக்கும். அந்த ஓப்பனில் இருக்கிற பீஸை மாற்றி எடுத்து இதே போல் தைச்சி எடுத்துக்கணும். இதில் இந்த தையல் வர்றது ஒரு பக்கம் வந்து பேக் சைடில் வரும். அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். இன்னும் ஒன்று வந்து ஃப்ரண்ட் சைடில் வரும். அதனால் அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணி அதில் வந்து நம்ம சுடிதாருக்கு ஓப்பன் தைப்போம்ல, அதே போல் ஸ்லிட் வச்சு தைக்கணும். அதுக்காக தான் இப்போ நான் ஓப்பனில் வந்து ஸ்லிட் வச்சு தைக்கிறேன். இதுக்கப்புறமா இதை மடக்கி நம்ம எலாஸ்டிக் போடுறதுக்காகவோ அல்லது சுடிதார் நாடா வைக்கிறதுக்காகவோ மடக்கி தைக்க போகிறோம். இப்படி தைச்சிங்கன்னா உங்களோட தையல் வந்து ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறமா இதே போல் தான் நீங்களும் கண்டிப்பாக தைப்பீங்க. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோன்னா திரும்ப திரும்ப நம்ம பழைய இதுக்கு போகக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்தை தான் அப்ளை பண்ணணும். புதுசாக கற்றுக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ணும்போது தான் நாமளும் அப்டேட்டடாக இருப்போம். இல்லை ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 2.5 இன்ச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் மடக்கி தைக்க போகிறோம். அதுதான் எப்படி தைக்கிறதுன்னு மடக்கி தைச்சிட்ருக்கிறேன். அந்த துணியை வந்து இழுத்து பிடிக்கக்கூடாது. அந்த துணியை கரெக்டாக மடக்கி மட்டும் வச்சு நம்ம கையை மேலே வச்சு ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணணும். சிலர் வந்து அப்படி இழுத்து வச்சு தைச்சி கரெக்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வச்சுருக்கோமா, அந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் வரும்போது அதே இடத்துல தான் ஜாயிண்ட் வந்து மடக்கி வைக்கணும். நம்ம இழுத்து தைக்கிறப்ப அது கரெக்டாக வந்து சேராது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்படி இருக்கும்போது மேல் பக்கம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது, ஒரு மாதிரி சுருக்கடிச்சு போயிருக்கும். அப்படி சுருக்கடிக்காமல் இருக்கிறதுக்கு இதே போல் தைச்சி பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 4ஆக மடக்கி போட்டால் எந்த சுருக்கமும் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஓப்பன் ஸ்லிட்டு கூட எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? இது ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளது. கீழ்ப்பக்கம் நான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அதை உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கும்போது அது கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது நான் பேண்ட்டு கிளாத்தில் இப்போ வச்சுருக்கிறேன். இப்போது சுடிதார் டாப் கட் பண்ணியிருந்தால் அந்த டாப்பில் உள்ள பீஸ் எடுத்து இதில் வச்சுருக்கலாம். இப்போ கஸ்டமர் கேட்குறத பொறுத்து நம்ம அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த பீஸை 2 பாகமாக மடக்கி வச்சுட்டு அதில் எக்ஸஸாக வரக்கூடிய பீஸை இந்த பீஸ் கூட வச்சு ஜாயின் பண்ணுறேன் மெயின் பீஸில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ உள்பக்கமாக தைச்சிருந்தேன், அதை இப்போ வெளிப்பக்கமாக மாற்றி எடுத்து தைச்சிட்ருக்கிறேன். இது வந்து பைண்டிங் மெத்தடு. பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போது ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பார்டர்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது இந்த மெத்தடு தான். இது நம்ம எந்த பேண்ட்டுக்கு வேணாலும் தைச்சிக்கலாம். கேதரிங் பேண்ட்டுக்கு மட்டும் தைக்க முடியாது. அதுக்கிடையில் பயங்கர வெயில் வேறையா, அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக தைக்கிறதுக்காக அதுக்கிடையில் ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு.
ஆங்கிளில் 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக டிசைன் மாதிரி போட்டிருக்கிறேன். அது எதுக்குன்னா அந்த துணி வந்து கொஞ்சம் பஃப்னு இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கிராட்ச் ஜாயின் பண்ணிடலாமா? கிராட்சில் நம்மளுக்கு ஒரு 4 பீஸ் வருதுல்ல, அந்த பீஸை இப்போ ஃபஸ்ட்டே நம்ம இப்படி எந்த பீஸில் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பீஸு சைட் பீஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம அப்புறமா தைக்கும்போது உட்காந்தோன்னா இது எந்த பக்கமாக வைக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வந்துடும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம முதல்ல எந்த எந்த பீஸில் எதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீடில் வச்சு மார்க் பண்ணிட்டோன்னா தைக்கிறப்ப மட்டும் அதை எடுத்து ஈவனாக கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கார்னரை எப்படி வச்சா நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வரும்னு சொல்கிறேன். அந்த கார்னரை அப்படியே வச்சு தைச்சோன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா ஏற்ற இறக்கமாக வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு அந்த எம் ஷேப்பில் கரெக்டாக வந்ததுன்னா நம்மளுக்கு திருப்பி எடுக்கும்போது அந்த பீஸில் எதுவும் பிசுறு வராது. இப்போ தைச்சாச்சு. இப்போ திருப்பி எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு. மேலேயும் கிராட்ச் பார்க்கவும் கரெக்டாக நீட்டாக இருக்குது. கீழ்ப்பக்கமும் ஜாயிண்ட் எதுவும் மேலே கீழே தள்ளியெல்லாம் போகலை. இதே போல் நீங்களும் தைச்சி பாருங்கள். இதே போல் எல்லா பீஸையும் 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆங்கிள் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழ் பக்கத்துலேருந்து இந்த கிராட்ச் வரைக்கும் 2 பேண்ட்டுக்கும் 2 கால் பாகத்தை தனித்தனியாக நம்ம பீஸை வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸ் தைச்சிட்ருக்கிறேன். இப்போது நம்ம இழுக்காமல் தான் தைக்கணும். நம்ம ஒரு கிளாத்து இன்னொரு கிளாத்தையும் இழுத்து தைச்சோன்னா தையல் நீட்டாக வரும்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் வரணுன்னா அப்படி இழுக்காமல் கையை மேலே வச்சு அந்த ஜஸ்ட் அந்த கிளாத் வந்து அங்கங்கே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பிடிச்சி மட்டும் வச்சுருந்தா போதும். அதுக்கு மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணி மட்டும் வச்சா போதும். சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து இழுத்திங்கன்னா அந்த கிளாத்தோட எலாஸ்டிக்னஸ்னால் அது கொஞ்சம் அங்கே இங்கேயுமா இழுத்து போயிடும். எல்லாராலையும் ஆன்லைனில் காசு கட்டி படிக்கவும் முடியாது, ஆஃப்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் படிக்கவும் முடியாது. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து நான் கிளியராக எடுத்து ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக சொல்லித்தரேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இதே போல் கிளாத்லாம் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் சூப்பராக தைக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? கிராட்ச் தான் ஜாயின் பண்ணோம். இதே போல் 2 பீஸ் கிராட்சையும் ஃபஸ்ட்டே பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே இங்கே விலகி போகாது. அதுக்கப்புறம் நீட்டாக ஃபினிஷிங்காக தைச்சிடலாம். நம்ம இடையில பீசஸ்லாம் ஜாயின் பண்ணோம்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கே இங்கே நிறைய பீஸ்லாம் வரும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா மேலே உள்ள வேஸ்ட் பேண்டையும் கீழே உள்ள பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் மெயினாக என்னென்னா ஃப்ரண்ட்டில் பாதி வரைக்கும் தைக்கணும், பேக் சைட்லேயும் பாதி வரைக்கும் தைக்கணும். அந்த சைடு ஓப்பன் வரோம்ல அந்த பக்கம் மட்டும் தைக்காமல் வைக்கணும். ஏன்னா அந்த கேதர்ஸை வந்து நம்ம சைடில் தான் ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம், சுருக்கு வைக்க போகிறோம். ஏன்னா செமி பட்டி அளவுக்கு சைடில் தான் ப்ளீட்ஸ் வரும், ஃபுல் பட்டி அளவுக்கு ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே பீஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, கீழே இவ்வளோ பெருசாக இருக்குது. இது இவ்வளோத்தையும் சின்ன சின்ன குட்டி சுருக்க வச்சு அதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது மேல் பக்கம் பார்த்திங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் ஓப்பனை பார்த்து ப்ளீட் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பட்டியாலா வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம வெளிப்பக்கமாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கும்போது அல்லது அந்த சைடு வியூவில் பார்க்குறப்ப கரெக்டாக இருக்காது. அதுக்காக எல்லா பக்கமும் எப்படி வரோம் அப்படின்னு ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணி இப்படி வச்சிட்டோன்னா தைக்கும்போது வரக்கூடிய அந்த டென்ஷனை அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு அதில் ஏதாவது டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா சிம்பிளாக ஒரு நோட்டில் உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு நோட் வச்சுட்டு அந்த நோட்டில் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அதில் ஏதாவது டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணும், நம்மளுக்கும் அந்த நோட்ஸ் ஆட் அது வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டியாலாக்கு ப்ளீட்ஸ் எவ்வளோ பக்கா வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே போல் மறுபக்கத்துலேயும்
அதேபோல் ப்ளீட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தைக்கும்போது ப்ளீட்ஸை சென்டரில் வச்சுருந்துருக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கும்போது சைடில் வச்சு தைச்சு பாருங்கள். அந்த ஃபினிஷிங்கே வேறு லெவலில் இருக்கும். இதுக்காக தனியாக பட்டி அளவுக்காக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நார்மல் பேண்ட் கட்டிங்லேயே நாம் செமி பட்டியெல்லாம் தைச்சிக்கலாம். வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்கிறனால உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் வருதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். தப்பே கிடையாது. ஏன்னா டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் தெரியாத டிப்ஸ் வரும்போது அதை ஸ்லோ பண்ணி திரும்ப திரும்ப ரிவர்ஸ் அடித்து பார்க்குறதுலையும் தப்பே கிடையாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்காது. தெரியாத விஷயத்த கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போது நாம் செமி பட்டியாலாவை முடிச்சாச்சு. இப்போ ஃபினிஷிங் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக ஓப்பன் ஸ்லிட்லாம் வந்திருக்கு. பட்டியாலாவுக்கும் ஒரே மாதிரி ப்ளீட்ஸ் வந்திருக்குது. ஆங்கிள்லேயும் சுருக்கு எதுவும் வராமல் வந்திருக்குது. ஸோ செமி பட்டியாலா ரெடி பண்ணிட்டீங்க. உங்களாலையும் செமி பட்டியாலா தைக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை ஒப்பீனியனாக பதிவு பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் தற்சார்பு தையல் கலையுடன்.